பிற்போக்கு கருத்துக்களை மாணவிகள் மத்தியில் பேசிய மகாவிஷ்ணு சென்னையில் கைது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைப்பு. சென்னையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவை தாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை. பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் விளக்கம். இந்த அவரை கூட்டிட்டு வந்தோம், நாங்க தான் இந்த எஸ்எம்சில இருக்கிறவங்க தான் அவரை உள்ள கூட்டு வந்தோன்ற மாதிரி நியூஸ் பரவலா போயிட்டு இருக்குது. ஆனா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. இதுல தலைவர் இருக்கும், துணை தலைவர் இருக்கும். எங்களை இது வரலாம் அதுக்கான எந்த இதுவும் கேட்டதே இல்ல அப்படின்றதுதான். பள்ளிகளில் நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும், எப்போ எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான கமிட்டியை நாங்கள் போட்டு அதுக்கான பள்ளி குழந்தைகள் மனதில் கடந்த காலம், கர்மா, பாவ புண்ணியம் குறித்து விதைக்கலாமா? இதுபோன்ற நிகழ்வு இனி நடக்கக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், முன்னேறணும், அமைதியா இருக்கணும், மற்றவங்களை மதிக்கணும். அது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்த கூடாது. அப்படிலாம் இது போன்ற உணர்வுகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் அது இப்போ சமீபத்தில் நடந்ததில் அது நிச்சயமா தவறு, அது கண்டிக்கத்தக்கது. மகாவிஷ்ணுவை சர்வதேச பயங்கரவாதியை போல கைது செய்தது என்ன மாதிரியான செயல்? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அது ஒரு செய்தி. நீங்க வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மை அதுதான். அப்ப நீங்க இதை எதுக்கு இவ்வளவு பெருசு பண்றீங்க? தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதாக தகவல். ஞாயிற்றுக்கிழமை விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்பு. ஒப்பந்தங்களின் பட்டியலை பார்த்து வயிற்றெரிச்சலில் உளறுகிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சரின் அமெரிக்க பயண விமர்சனத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட்டம். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் 150 கிலோ பிரம்மாண்ட கொழுக்கட்டை படையல், பிள்ளையார்பட்டியில் தீர்த்தவாரி. சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கே, பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கே, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. சென்னையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. புகார் அளிக்கச் சென்றபோது காவல் நிலையத்தில் மிரட்டப்பட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை. ஊருக்குள் ஊடுருவி குழந்தைகளை கவ்விச் செல்லும் ஓநாய்களால் தொடரும் அச்சம். உத்தரப்பிரதேசத்தில் இரவு முழுவதும் கண் விழித்து காவல் காக்கும் மக்கள். சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டுதான் பூமிக்கு திரும்புவார். ஸ்டார்லைனர் விண்கலம் பூமி திரும்பிய நிலையில் நாசா மீண்டும் விளக்கம். மம்முட்டி கௌதம் மேனன் கூட்டணியில் புதிய திரைப்படம். டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு.